ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். நாம் ஒரு விஷயத்தை தொடங்குறோம், செஞ்சு முடிக்கணும்னு தான் தொடங்குறோம். ஆனால் அது முடிய மாட்டேங்குது, பாதியில் நின்றுது. இல்லை 2 நாளில் போர் அடிச்சிருது, இல்லை ஒரு வாரத்தில் அந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சிருது. இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் மனசில் இருந்தாலும் முடிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஒரு பிரேக் வந்தது அப்படின்னா, அந்த ஒரு ஹர்டில், அந்த ஒரு அப்டக்கிள் வந்ததுன்னா அதை எப்படி தாண்டணும்? சிம்பிள் திங், எக்ஸலன்ஸுங்கிறது ஆன் மாஸ்டரி ஆர் வாட் எவர் சே கம்ஸ் வித் எவ்ரிடேனஸ். அப்படின்னா எவ்ரிடே நீ எஃபர்ட் பண்ணணும். சப்போஸ் யூ வாண்ட் டு பி அ ரைட்டர், நீங்கள் எழுத்தாளர் ஆகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி எழுதணும். ரைட்டாக இந்த பீரியடில் இந்த டைமில் நான் டெய்லி 2 பேஜாவது எழுதுவேன். அந்த 2 பேஜ் எழுதிட்டீங்களோ எழுதலையோ, என்ன வருதோ மனசில் எழுதுங்க. அது உங்களுக்கு அது பிடிக்கல, தப்பாக இருக்குதுன்னு திரும்பி படிக்கிறச்சா அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி எழுதுங்க. ஸோ அந்த பீரியட், அந்த டேயில் அந்த டைமை நான் எழுதுறதுக்கு தான் டிவோட் பண்ணுவேன். நான் ஒன்றும் வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சப்போஸ் நான் எழுத எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக் இருக்குது, எனக்கு ஒன்றும் தோணலையா, அந்த 45 நிமிஷம் அங்கேயே உட்காந்துங்க. அங்கேயே உட்காந்து என்ன சார் பண்ணுறது? பேப்பரை வச்சுக்கோ, பென்சில் வச்சுக்கோங்க, மனசில் தோன்றதை எழுதுங்க. தோணலைன்னா அந்த பேப்பரை பார்த்துட்டு உட்காந்துட்ருங்க. அப்போ மனசில் ஏதாவது எழுத தோணும்ல, கோர்வையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட் வில் கம், இல்லை எப்படி வராமல் போகும். ஸோ இது வந்து ஆமாம், நானும் அப்படி தான் எழுதியிருக்கேன். நான் இப்போ வந்து 1 2 3 4 5 புத்தகம் முடிச்சிட்டேன். ஐ ஹவ் ரிட்டன் 5 books. அண்ட் இந்த 5 books வந்து டோட்டலாக ஒரு 1300 பேஜ் எழுதியிருப்பேன். இந்த 1300 பேஜ் அப்படி தானே எழுதினேன். டே இன் அண்ட் டே அவுட் அதை எழுதணும். ஸோ சம் டேஸ் எழுத மாட்டேன். ஸோ 3 மாதங்கிறது 4 மாதம் ஆகும். பட் அதை உட்காந்து கீப்பான்னு எழுதிகிட்டே இருந்தால் முடிச்சிடுவல்ல. ஒரு நாளைக்கு 5 பேஜ் எழுதிட்டேன்னா 100 நாளில் 500 பேஜ் எழுதிடுவல்ல. ஸோ அதை வந்து என்ன வருது, உன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, உனக்கு என்ன தோன்றதோ அதை எழுதணும். திஸ் ஒன்லி ஐம் டெல்லிங் ஹவு டு பி அ ரைட்டர். ஓகே, புரியுது சார். எஸ். ஆனி லெமாண்ட்னு ஒரு பெரிய இங்கிலீஷ் அமெரிக்கன் ரைட்டர் இருக்காங்க. ஷீ இஸ் ரைட்டர், ரிட்டன் செவரல் ஆர்டிகல்ஸ், ஜேர்னலிசம் புக்ஸ் எல்லாமே. அவங்க என்ன பேர்ட் பை பேர்ட்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவும் ஒரு பெரிய ரைட்டர். அவங்க தம்பி வந்து ஒரு பேர்ட்ஸை பற்றி ஒரு பேர்ட்ஸை பற்றி எஸ்ஸே எழுதணும். வெக்கேஷன் ஃபுல்லாக ஜாலியாக விட்டு கடைசி 4 நாளில் இவ்வளோ தான் எழுதணும்னு ஒரே பார்த்தா அவனுக்கு அழுகையாக வருது. ஸோ அவங்க அப்பா அவங்கள கேம்புக்கு கூப்பிட்டு போய் அவனை ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். ரைட் இட் சன் பேர்ட் பை பேர்ட்னு. அப்படின்னா ஒரு பேர்டு எழுது, திரும்பி மூடி, திரும்பி ஒரு பேர்டு எழுது, திரும்பி மூடு, திரும்பி ஒரு பேர்டு, கண்டினியூ டு லிவ், லாஸ்ட் பேர்ட் இஸ் டன். ஸோ நீ அங்கே உட்காந்து எழுதுகிற, உனக்கு பிடிக்கல நீ எழுதினது, அந்த பேப்பரை கீழ்ச்சி போட்டு திரும்பி ஆரம்பி. நீ எழுதுறது உனக்கு பிடிக்கணும், நான் எழுதின எல்லா வார்த்தையும் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஸோ யூ மூவ் பேர்ட் பை பேர்ட், யூ மை மூவ் பேஜ் பை பேஜ். எழுதிட்டே இருந்தீங்கன்னா 100 நாளில் டெஃபினட்டாக ஒரு புக் எழுதி முடிச்சிருவீங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரே ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் சார் வியூவர்ஸ்க்கு. இவர் சார் வந்து எழுதுறதுன்னு சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அது நீங்கள் ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், ஜாகிங் போகிறதா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். நான் எதை வேணால், நான் எழுதுறது தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் எழுதுறதுங்கிறேன். பட் எக்ஸசைஸுங்கிறது இதுதானே. கார்த்தாலே நைட்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பக்கத்தில் டேபிள் பக்கத்துலேயே வச்சுக்கிறது. கார்த்தால எழுந்தோடனே ஷூ சாக்ஸை போடுறது, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஷூ சாக்ஸ் போட்டு எவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு வெளில போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது இல்லை. எங்களுக்கு முதல்ல பெட்டை விட்டு எந்திரிக்கிறதே கஷ்டமாக இருக்குது சார். அதுக்கு தான் பக்கத்தே ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வச்சா நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம் இல்லைன்னா தூங்காமல், ஒரு நாளைக்கு தூங்காமல் இருந்து போங்க. அப்படி தான் ஆக்சுவலி ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், எனி டே சும்மா ஜிம்முக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். மேக் இட் அ ஹேபிட். சொன்னால் நடக்க பிடிக்கலையா, அன்றைக்கி சும்மா பீச்சில் போய் விளாத்திட்டு வா. பட் என்னானாலும் வண்டியில் ஏறி பீச்சுக்கு போயிடணும். லேட்டாக போறியா, ஏர்லியாக போறியா, எந்த டைம் போகிறேன்னு கிடையாது. ஒரு 6 மாதம் நீ பீச்சுக்கு அது மாதிரி போனேன்னா அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது இடையில ஒரு விஷயத்த பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட செய்கிறோம் சார். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு அப்டக்கிள் வருது, ஒரு பிரேக் ஆகுது. அந்த பிரேக்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? பிரேக்குங்கிறது அவுட்கம்லேருந்து தானே வருது. ஒரு புக்கை நான் எழுதி முடிக்கணும், பப்ளிஷ் பண்ணணும், அதை எல்லாரும் பாராட்டணும், அதெல்லாம் நினச்சா தான் அந்த புக்கு கரெக்டாக எழுதுறேனான்னு கவலைப்படணும். ஓகே, நான் டெய்லி எழுதினும் 2 பேஜ் 3 பேஜ்னா என்ன அப்டக்கிள் வரப்போகுது? 3 பேஜ் அந்த டைமில் உட்காந்து டெய்லி எழுதிட்டே போங்க.
ஓகே. 100 நாளில் 300 பேஜ் எழுதிடுவீங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு எடிட்டரை வச்சு கோர்வையாக அதை பார்த்து எதெல்லாம் கோர்வையாக இருக்குன்னு பார்த்து எடிட் பண்ண வேண்டியதானே. ஓகே. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் சார். எல்லாமே அவுட்கம் வச்சு தான். நான் வெயிட்ட குறைக்கணுன்றதுக்காக ஓடுறேன். நீ வந்து ஹெல்த்துக்காக ஓடணும். வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்கு ஓடினேன்னா நீ அடுத்த 10 நாளில் நீ 10 நாள் அந்த வேயிங் மிஷின் நின்று அந்த வேயிங் மிஷின் காட்டில் நீ விட்டுருவ. வெயிட் குறைஞ்சாலும் அதான் குறைஞ்சிருச்சே அப்படின்னு விட்டுறேன். அப்படி கிடையாது, அவுட்கம்மை நோக்கி நீ போகிற. ஆமாம் சார். சரி, வெயிட் ஏறாமல் இருக்கிறது கொஞ்சம் மைனர் எக்ஸசைஸ் டெய்லி பண்ண எது கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். யூ ரெடியூஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்ஸசைஸ் அண்ட் டூ இட். ஓகே. இப்போ எல்லாமே பேசிக்காக நம்ம அவுட்கம் பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயமும் ஒரு ஹியூமன் பீயிங் பண்ணுறது. இந்த சொசைட்டி இஸ் அவுட்கம் பேஸ்ட். ஆமாம் சார். அவுட்கம் தானே சார் டெஸ்டினி அவுட்கமும் வேற வேறையா? டெஸ்டினி அவுட்கமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஐ வுட் டூ ஒர்க் வெரி ஹார்ட், எனக்கு ஒரு அவுட்கம் வரணும். அந்த அவுட்கம் வரல, பட் ஹார்ட் ஒர்க்னால ஐ வுட் ஹவ் மெட் சம்படி who take me somewhere else and my outcome will be far superior. நான் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ ஆக்சுவலி அனீஷின் பார்ட்னர் என்னை பார்க்கணுன்னு நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்குன்னு செட் ஆஃப் பண்ணி வரல. நான் என் புக்கை எடுத்துகிட்டு ஊராக தெருவா சுற்றி இருந்தபோது காக்னசென்ட்டில் சான்ஸ் கொடுத்தாங்க பேசுறதுக்கு. பேசிட்டு அங்கே வந்து எல்லார்ட்டையும் கை குலுக்கிட்டு அனீஷ் வந்து ஒரு புக்கு வாங்க வந்தான். அவன்கிட்ட சேஞ்ச் இல்லை, நீ புக்கை வச்சுக்கோன்னு வந்துட்டான். அனீஷ் வினோத் தான் புக்கை வச்சுக்க வந்தான். அப்புறம் காசு கொடுக்குறேன்னு 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தான். அவன் ஏதோ கேட்டான், நான் ஏதோ சொன்னேன். அவனுக்கு பிடிச்சி போயிடுச்சு, டெய்லி வர ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். பிஸ்னஸ் வாஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் பிஸ்னஸ் பண்ண போனேன், அதுக்கு ஒரு ஆளை தேட போகிறேன், அதுக்கு அனீஷ் தேட போகிறேன், என்ன கிடச்சிருக்காது. இது டெஸ்டினி கிடையாது. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. ஓகே. இல்லை, நான் டெஸ்டினி அண்ட் அவுட்கமுக்கு நீங்கள் சொன்னீங்களா, அவுட்கம்ங்கிறது உன் கண்ட்ரோலில் கிடையாது. நான் பண்ணுறதை கரெக்டாக பண்ணேன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு கரெக்டான அவுட்கம் டெஃபினட்டாக வரும். எப்படி வராமல் போகும்? ஸோ ப்ராசஸ் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ப்ராசஸ் ஒன்று தான் உன் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸை மடித்து எடுத்து பக்கத்தில் வைக்கிறது உன் ப்ராசஸ்ஸு. கரெக்டாக 5:30 மணிக்கு அதான் முடிச்சப்பறம் எழுந்து பல் தேய்ச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாக்ஸ் ஷூவை மாட்டிட்டு கீழே போகிறது என் கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே நான் நல்லா பண்ணுறேன்னா, இன்றைக்கி தூங்கிட்டேன்னா, சரியாக பண்ணுறேன்னா என் கண்ட்ரோலில் கிடையாது. அவன் கையை காலை அசைக்கின்னா அசைச்சிடணும், நடக்கிறான் ஓடணும். 7:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணி விடுவான். அது வரைக்கும் அவன் சொல்கிறத பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஒன் டைம் நீ பேப்பர் புஸ்தகம் தான் படிச்சுக்கலாம். பட் அது நீ பண்ணலைன்னா டெஃபினெட்லி உனக்கு வந்து இம்பேக்ட் தெரியாதுல்ல. எக்ஸசைஸ் பண்ணுற இம்பேக்ட் மாதிரி வேறு எதுவும் இம்பேக்ட் பண்ணாது. ஓகே சார், ஃபைன், தேங்க்யூ சார். ஸோ அவுட்கம் அண்ட் டெஸ்டினி மாதிரியான பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னா சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.